நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள் இருந்து வாழும்படியாக, அவரை விசுவாசிக்கிற ஜனமாக, அவரை நம்பி இருக்கிற ஜனமாக வாழும்படியாக அவர் பிதாவிடத்தில் சென்றிருக்கிறார். அவரை காணும்படியாக இந்த உலகம் அவரை மறுபரியமாய் காண முடியாது. ஏன் மறுபரியமாக காண முடியாது என்றால், அவரை விசுவாசிக்காத ஜனங்கள் எப்படியாக அவர்களை காண முடியும்? அவரை நம்பாத ஜனங்கள் எப்படியாக அவரை நம்ப முடியும்? அவரை நோக்கி பார்க்காத ஜனங்கள் எப்படியாக மறுபரியமாக கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். நாமோ அவரை விசுவாசித்து இருக்கிற நிமித்தம், நாமோ அவரை நம்பி இருக்கிற நிமித்தம், நாமோ அவரோடு ஜீவிக்கிற நிமித்தம், நாமோ அவரை நம்பி நம்முடைய ஆயுசு நாட்களை